Hello friends, welcome to our channel Simple Short Smart. So calendar நம்ம எல்லாரோட மொபைல்லயுமே இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு முறை கிளிக் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. So இந்த calendar பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஈவெண்ட்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ பர்த்டேஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சைன் இன் பண்ண விரும்புனீங்கன்னா சைன் இன் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஃபியூச்சர்ஸோ எந்த ஒரு மெமரிஸ் நீங்க சேவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கூகுள் கேலண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு நாள் நீங்க டாஸ்க் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் ஜஸ்ட் சைன் இன் பண்ணி காட்டுற விரும்புறேன் நானும். சோ ஒரு முறை போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் தேர், வாட் brings you to Google Workspace today? சோ இப்போதைக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பல. ஸ்மார்ட் வே டு ஷெட்யூல். ஓகே, சோ நீங்க மீட்டிங் ஷெட்யூல் பண்றது எதுவான கூகுள் மீட்ல ஏதோ ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும். சோ இல்லைன்னா வர்ற மீட்டிங் சேவ் பண்ணி நீங்க விசிபிளா பாத்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாக்கா இந்த கூகுள் கேலண்டர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஆனா கூகுள் கேலண்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி கூகுள் கேலண்டர் ஆகட்டும், கூகுள் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமான வீடியோஸ் நான் தனித்தனியா பிளாட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ கியூரியஸ் அபவுட் கூகுள். ஓகே, வெரி குட். சோ நம்ம பின்னாடி போயிடலாம். இப்போ வேற சில ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். சோ கூகுள் கேலண்டர் பத்தி ஒரு ஸ்லைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்கேஸ் டீடைல்டா வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ சைன்இன் மட்டும் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த இடத்துல கூகுள் கேலண்டர் இல்லையா, அந்த கூகுள் கேலண்டர் கிளிக் பண்ணுங்க. சோ கூகுள் கேலண்டருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. சோ ஜஸ்ட் சைன் இன் குள்ள போயிடுங்க. சைன் இன் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டுவீங்க. சோ உங்களோட மெயில் ஐடிஸ் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணிருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா சைன் இன் ஆயிடுச்சு. சோ காட் இட் கொடுத்தாச்சு. சோ நோட்டிபிகேஷன்ஸ் ஹலோ. ஓகே, சோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க விசிபிளா இருக்கு. சோ இந்த 3 டாட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஸ்கிரீன் பெருசாயிடும். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க விசிபிளா பாத்துக்கலாம். சோ அதே மாதிரி கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா ஈவெண்ட், டாஸ்க், அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல், கிரியேட் ஏ ஷேரபிள் பேஜ் தட் லெட்ஸ் பீப்புள் புக் டைம் வித் யூ. சோ இன்கேஸ் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க அதையும் புக் பண்ணிக்கலாம். சோ நான் ஜஸ்ட் ஈவெண்ட் மட்டும் கிளிக் பண்ணி காட்டுறேன். சோ ஈவெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைட்டில் எல்லாமே கேக்குது. இன்கேஸ் நீங்க ஒரு கூகுள் மீட்டை ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் கூகுள் மீட் வீடியோ கான்பரன்சிங் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு கூகுள் மீட்டை ஷெட்யூல் ஆயிடும். அந்த பர்சனுக்கு மெயில போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போடுறேன். ஹாப்பி பர்த்டே. சோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஈவெண்ட். டைமிங் போட்டாச்சு, டேட்டும் போட்டாச்சு. ஆட் கெஸ்ட். இன்கேஸ் ஏதாவது கெஸ்ட் இருக்காங்க, யாருன்னா வராங்க அப்படின்னா அது நீங்க போடலாம். அப்படி இன்கேஸ் நீங்க வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஹாப்பி பர்த்டே சொல்ல போறீங்கன்னா அதையே ஷெட்யூல் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். பட் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா ஜஸ்ட் ப்ரோஆக்டிவா அந்த பர்சன் விஷ் பண்றது தெரியாத மாதிரி பண்ணுங்க. சோ இந்த இடத்துல நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு லிங்க் போயிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க சர்ப்ரைஸ்டா எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். சோ உங்களோட மெயில் ஐடியை போட்டுட்டு இந்த ஓகே கொடுத்துங்க. இன்கேஸ் கூகுள் மீட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டிங்கான லிங்கோ போயிடும், லொகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொடுத்த உடனே இமீடியட்டா அது சேவ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த ஈவெண்ட் நீங்க சேவ் பண்ணியாச்சு. சோ இதுக்கான பாப்அப்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணணும் இதுக்காக யாருக்காவது அப்படின்னா டாஸ்க்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சோ ஆட் டைட்டில் கொடுத்துருங்க. ஆட் டைட்டில் கொடுத்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க ஏதோ ஒரு டாஸ்க் யாருக்கும் கொடுத்துருப்பீங்க, மேபி மறக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த கூகுள் டாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இன்கேஸ் நீங்க இதை யாருக்காவது அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் ஜஸ்ட் சேவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல், யாருக்காவது அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ண விரும்புறீங்க, இல்ல அப்பாயின்மெண்ட் வாங்க விரும்புறீங்க, இல்ல யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுக்க விரும்புறீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான டைட்டில், டைம், என்ன டியூரேஷன்ஸ் எல்லாமே கேட்கும். சோ இதெல்லாமே பிளாட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. சோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கேக்குது. மீட்டிங் அப்படின்னு போட்டுருங்க. சேவ் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் ஆயிடும். சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு புக்கிங் போறதுக்கோ இல்ல நீங்க ஏதாவது புக்கிங் எடுக்க விரும்புறீங்க அது நீங்க பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா பர்த்டேஸ், ஃபேமிலிஸ், அந்த டாஸ்க்ல நீங்க
உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கான பர்த்டேஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கீப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேல வந்து ஏதாவது வந்து டாஸ்கோ இல்ல வந்து யாருக்காவது அசைன் பண்ண விரும்புற டாஸ்க் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த இடத்துல நீங்க சேவ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கூகுள் கேலண்டர் கூட லிங்க் ஆயிடும். ஸோ தட் வில் பி ஹெல்பிங் யூ ரியலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சில நோட்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்க பின் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த நோட்டை வந்து பின் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டில வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கூகுள் மேப்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க மேப் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல எங்க போகணும் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அவுந்து அப்படின்னு போட்டாச்சு. அவுந்து அப்படின்றத போட்டுட்டு ஸோ நீங்க வந்து அந்த பர்டிகுலர் லொகேஷன்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ வந்து கூகுள் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ நீங்க வந்து ஒரு டாஸ்க் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு கூகுள் கேலண்டர் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கூகுள் கேலண்டர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ற டாஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு மொபைல்ல வந்து இன்டர்ஃபேஸ் ஆயிடும். ஸோ நீங்க வந்து திரும்ப லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த டாஸ்க் என்ன ஈவெண்ட் இருக்கு என்ன ஓபன்ல இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு மொபைல் மூலியமா வந்து ஸோ அந்த மொபைல் மூலியமா வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அததான் வந்து கூகுள் கேலண்டருக்கான உண்மையான பெனிஃபிட். ஸோ கூகுள் கேலண்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கு கூகுள் கேலண்டர் யூஸ் பண்றது அப்படின்னாக்கா வந்து நீங்க கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்கான ரிப்ளை வந்து என்கிட்ட இருந்து உடனடியா வரும். அதுக்கு சொல்யூஷனும் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தரப்படும். ஸோ இந்த வீடியோல வந்து கூகுள் கேலண்டர் பத்தி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் எதனா இருந்தாக்க கண்டிப்பா வந்து கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.